80ஆம் சங்கீதம் 14-15 வசனங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. 15ஆம் வசனத்தினுடைய தொடர்ச்சி 14ஆம் வசனத்துல முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது. 14-15 2 வசனத்தை சேர்த்து தான் வாசிக்கணும். தனியா 15வது வசனத்தை வைத்துக்கொண்டு ஆபத்து காலத்துல கூப்பிடுன்னு சொன்னீரே, அப்படி சொல்ல முடியாது. முந்தின வசனத்தை கவனிங்க. நீ ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ 14ஆம் வசனத்துல 2 காரியம் சொல்லுகிறான். நீ என்னை நோக்கி கூப்பிடணும். ஆனா என்ன செய்து கூப்பிடணும்? முதலாவது 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு அவரை நோக்கி கூப்பிடு. ஸ்தோத்திர பலி, ஆண்டவரை துதிப்பாரு. அதனால தான் ஜெபத்துல சொல்ற, முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க அப்படின்னு சொல்ல காரணம், நம்ம எப்ப ஜெபம் பண்ணினாலும் முதலாவது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறைத்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். எல்லாவற்றையும் குறைத்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். ஸ்தோத்திரம். அப்ப நீங்க எப்ப ஜெபம் பண்ணினாலும், எதற்காக ஜெபம் பண்ணினாலும் ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்க ஜெபிக்க பழக வேண்டும். இயேசு மாடல் பிரேயர் சொல்லி கொடுக்கிறார். பரமண்டல ஜெபம் நம்ம சொல்ற, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம், அதான் ஸ்தோத்திரம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஜெபத்துல முதலாவது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். இவ்வளவு வியாதி, பிரச்சனை, கஷ்டம், நெருக்கம், இந்த பாடுகளை எங்கெங்க ஆண்டவரை துதிக்கிறது? முதல்ல சுகம் கொடுக்கட்டும், அவரை துதிக்கலாம். விடுதலை கொடுக்கட்டும், ஆண்டவரை துதிக்கலாம். இல்ல நீங்க ஸ்தோத்திரத்தோட ஜெபிச்சாதான் விடுதலை. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில எப்படிங்க ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்? இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் உங்களுடைய ஜீவனை அவர் பாதுகாத்து நடத்துகிறாரு, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் நீங்க விசுவாசத்தை விட்டு வலுவாதபடி உங்களை காத்து கொண்டாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவிலும் ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விடாதபடி நான் உன் ஜெபத்தை கேட்பேன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரு, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இந்த பிரச்சனைக்காய் ஸ்தோத்திரம், இந்த போராட்டத்திற்காய் ஸ்தோத்திரம், இதை நீர் மாற்றி தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்திரத்தோடு கூட அப்புறம் உடைய விண்ணப்பத்தை ஏறிடுங்க. எப்ப ஜெபம் பண்ணினாலும். தானியேல் 6:10 தானியேல் ஒரு பெரிய சோதனை, சிங்கக்கபியில போடப்படுகிற நெருக்கம். தானியேல் என்ன பண்ணார்? தினம் 3 வேளை ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபிக்க நீங்க பழகணும். ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்காய் ஸ்தோத்திரம், இந்த போராட்டத்திற்காய் ஸ்தோத்திரம், இந்த உபத்திரவத்திற்காய் ஸ்தோத்திரம், இதுக்குள்ள ஒரு நன்மையை நீர் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவருடைய உள்ள மகிழும். சிலருக்கு முறுமுறுப்பு, ஜெபமணி என்னத்தை கண்டோம், நாங்களும் ஜெபமணி போய் 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 ஒரே பாடுகளை தான் இருக்கிற, முறுமுறுத்துக்கிட்டே அப்புறம் ஆண்டவரே அற்புதம் செய்யுன்றது. நீங்க முறுமுறுக்கும் போது யார் சந்தோஷப்படுவா? பிசாசு. எப்பவுமே உங்க பக்கத்துல 2 பேர், ஒரு பக்கம் ஆண்டவர் நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் பிசாசு. நீங்க முறுமுறுத்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, நான் ஜெபம் என்ன நடந்துட்டு அப்படின்னு பேசணும்னு சாத்தான் கை தட்டுவான். சாத்தானுடைய கூட்டெல்லாம் கை தட்டும். அது யாருக்கு அவமானம்? இயேசுக்கு அவமானம். என்னவோ ரட்சிக்கப்பட உங்க பிள்ளைன்னு சொன்னீரு, உம்முடைய மகன், உம்முடைய மகள் அப்படின்லாம் சொன்னீரு, பார்த்தீங்கன்னா முறுமுறுக்கிறாங்க, கைத்தட்டி சிரிப்பாங்க. இயேசுக்கு அவமானம் ஆயிரும். இவ்வளவு பிரச்சனை போராட்டத்துக்கு நடுவிலும் என் இயேசு எனக்கு நல்லவராகவே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இந்த பிரச்சனைக்காய் ஸ்தோத்திரம், போராட்டத்திற்காய் ஸ்தோத்திரம், என்னோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சாத்தான் வெட்கப்பட்டு போவான், தேவதூதரெல்லாம் கை தட்டுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பெருமையா சொல்றார், பாரு என் பிள்ளை எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் என் பிள்ளை என்ன முறுமுறுக்க மாட்டாள், எனக்குள்ள சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு இயேசு சந்தோஷப்படுவார். அப்ப உடனே ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென். அப்ப என்ன நடந்தாலும் ஆண்டவரை துதிக்க பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பரீட்சையில வெற்றி பெற்றாலும் ஸ்தோத்திரம், தோல்வி அடைஞ்சாலும் அவங்கதான் உண்மையான விசுவாசி. தோல்வி அடைஞ்ச உடனே நான் தற்கொலை பண்ணி செத்துறேன், எனக்கு ஏன் மார்க் கொடுக்கல, நான் ஜெபம் பண்ணலையா, அப்ப ஆண்டவருக்கு மேல அன்பே இல்லைன்னு சொன்னா நீ விசுவாசியே இல்லை. சும்மா மார்க்குக்காக ஆண்டவரை தேடுற ஆளு.
உனக்காக உயிரையே கொடுத்திருக்காரே, உனக்காக ரத்தமே சிந்தி இருக்கிறாரே, அவர் தவறு செய்வாரா? நல்லா படிச்ச உண்மைதான், நல்ல ஜெபம் பண்ண உண்மைதான், 2 மார்க் குறைஞ்சு போச்சு, இந்த 2 மார்க் குறைஞ்சு போனதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லு. அதுக்குள்ள ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென். அவர் சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவன். அதனால எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தோட ஜெபம் பண்ண பழகுங்க. ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தீரே ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ண பழகுங்க. ஒரு தண்ணி குடிச்சா கூட இந்த தண்ணிக்காக ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு குடிங்க. சாப்பாடு உட்கார்ந்து அந்த சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்து வைக்கல, உங்களுக்கு அந்த சாப்பிடக்கூடிய அந்த நல்ல ஆரோக்கியத்தை, அந்த பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவரை துதிங்க. இந்த வீட்டுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒரு பஸ்ல ஏறினீங்கன்னா, இந்த பஸ் எனக்கு பிரயாணம் பண்ண கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. நான் அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரை துதிப்பேன். ஒவ்வொரு சின்ன 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 காரியத்துக்கும் ஆண்டவரை துதிக்க பழகுங்க. பிரயாணத்துல போறீங்க, பஸ்ல கொஞ்சம் தூரம் போனோன்னே, இதுவரை பத்திரமா கொண்டு வந்தீர ஸ்தோத்திரம்னு துதிங்க. அடுத்தாப்புல உங்களை பத்திரமா கர்த்தர் கொண்டு போவா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே எதுக்காக ஸ்தோத்திரம்? எனக்கு நல்ல நண்பர்களை தந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்க பழகுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். முறுமுறுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டே ஜெபம் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரத்தோட ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக, கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடு. பொருத்தனைகளை செலுத்தி கூப்பிடணுமா? பொருத்தனை, உன் பொருத்தனைகளை செலுத்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடு. பொருத்தனைன்னா நம்ம ஒரு ஈஸியான பொருத்தனை இருக்கு, செலவே இல்லாத பொருத்தனை தான் நம்ம பண்ற பொருத்தனை. என்ன பொருத்தனை பண்ணுவோம்? ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுத்துட்டா நான் அடுத்த மாசம் திறப்பின் வாசல் ஜெபத்துல வந்து சாட்சி சொல்லிடுவேன். அதுக்கு ஏதாவது செலவு இருக்குதா? செலவே இல்லாத பொருத்தனை தான் நம்ம பண்றோம். விவரமான பொருத்தனை பண்றது, நான் சாட்சி சொல்லிடுவேன் மேடையில ஏறி, அவ்வளவுதான். இந்த மாதிரி பொருத்தனை அல்ல. அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ற பாருங்களேன். 1 சாமுவேல் 1:11 வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்னாள் ஒரு ஜெபம் பண்ணுகிறாள். தேவ சமூகத்திலிருந்து அழுது ஜெபம் பண்ணுகிறா. ரொம்ப மனதை ஊற்றி ஜெபம் பண்ணுகிறாள். ஏன்னா அவளுக்கு ஒரு நிந்தை, அவளுடைய சக்களத்தினால் உண்டான நிந்தை, குழந்தை இல்லாததுனால ஒரு நிந்தை, அவளுக்கு பரிகாசம் பண்ணப்பட்டு நிந்திக்கப்பட்டு சிறுமைப்பட்ட நிலைமையில போய் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுகிறாள். அப்போ ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். என்ன பொருத்தனை பண்றா பாருங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தந்துட்டா என் குழந்தைய கூட்டிட்டு போய் ஊர் ஊரா நான் சாட்சி சொல்லுவேன், சர்ச்சில் போய் ஒரு நேரம் சாட்சி சொல்லிடுறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணாளா? நம்ம அப்படிதான் பொருத்தனை பண்ணோம். குழந்தைய கொண்டு போய் மேடையில போய் சாட்சி சொல்லிடுவோம். ஆண்டவரே செலவே இல்லை, பார்த்தீங்களா? ஆனா அன்னாளுடைய பொருத்தனை கவனிங்க. ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த ஒரு ஆண் பிள்ளையை நான் உமக்கே கொடுத்து விடுவேன். அல்லேலூயா. ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடுத்தால் அந்த ஒரு பிள்ளையை நான் உமக்கே தந்து விடுவேன். நீர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் உமக்கே கொடுத்து விடுவேன். அப்ப அவளுடைய உள்ளத்தினுடைய வேதனை என்ன? அவள் மலடி என்று நிந்திக்கப்படுகிறாள், பரிகாசம் பண்ணப்படுகிறாள். அந்த நிந்தை மாறினால் போதும். அதுக்காகத்தான் ஜெபம் பண்ணுகிறாள். இந்த நிந்தை மாறணும். அதனால் அவள் ஒரு பிள்ளையை தாரும், அதை உமக்கே தந்து விடுகிறேன். 2 கேட்டுக்கலாம் இல்ல, ஆண்டவரே 2 பிள்ளையை தாரும், 1 உமக்கு 1 எனக்கு அப்படின்னு ஜெபம் பண்ணி இருக்கலாம். 2 பிள்ளையை தாரும், ஒரு பிள்ளை உமக்கு கொடுப்பேன், ஒரு பிள்ளையை நான் வளர்த்துக்கிறேன். அண்ணா அப்படி சொல்ல, ஒரு ஆண் பிள்ளையை தாரும், அதை உமக்கே தந்துடுறேன். ஆண் பிள்ளை என்று குறிப்பா கேட்கிறா பாருங்க. அப்போ அண்ணாளுக்கு பெண் பிள்ளை என்ன பிடிக்காதா? அப்படி கிடையாது. பெண் பிள்ளைகளை கொண்டு போய் ஆலயத்தில் விட முடியாது ஊழியத்துக்கு. நீ ஆண் பிள்ளைன்னா தான் சர்ச்சில் கொண்டு விட முடியும். அன்றைக்கு ஆலயத்தில் ஊழியத்துக்காக பெண் பிள்ளைகள் போய் ஆலயத்தில் ஊழியம் செய்ய முடியாது. அதனால தான் கேட்கிறா, ஒரு ஆண் பிள்ளையை தாரும், அதை உமக்கே நான் தந்துருவேன். சொன்ன மாதிரியே பொருத்தனையை நிறைவேற்ற அந்த பிள்ளை பால் மறந்த உடனே கொண்டு வந்து ஏலிகிட்ட கொண்டு வந்து, இது கர்த்தர் கொடுத்த குழந்தை, நான் பொருத்தனை பண்ண குழந்தை, ஊழியத்துக்கு வைத்து கொடுங்கள் என்று கொடுத்து விட்டாள். எல்லாரும் அறிந்த ஒரு சம்பவம். அவள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினாள். பாருங்களேன், ஒரு ஆண் பிள்ளையை தாரும், உமக்கே தந்துடுறேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு ஆண் பிள்ளையை முதலாவது கொடுத்தார். அதோடு நிறுத்திட்டாரா?
நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல அன்னாளுக்கு ஆண்டவர் பல குழந்தைகளை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொருத்தனையை நிறைவேற்றின உடனே கர்த்தர் அன்னாளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். பொருத்தனை பண்ண கரெக்டா நிறைவேற்றணும். சிலர் எல்லா ஜெபத்திலையும் பொருத்தனை, எல்லா கூட்டத்திலையும் பொருத்தனை பண்ணிடுவாங்க. அப்புறம் இவங்களே மறந்துடுவாங்க என்ன பொருத்தனை பண்ணு. ஒரு அம்மா ஜெபிக்க வந்தாங்க. ஐயா, என் பிள்ளைக்கா ஜெபிக்கணும், பேரனுக்கா ஜெபிக்கணும், அந்த ஜெபம் இந்த ஜெபம். ஒன்றும் ஜெபத்துக்கு ஆண்டவர் ஒன்றும் பதிலே தரமாட்டேங்கிறார் ஐயா, ஜோம் பண்ணி தான் பார்க்குற, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்க. ஏன் ஆண்டவர் அவ்வளோ ஜெபிக்கிற ஒரு தாயாராக இருக்கிறாங்க, ரொம்ப காலமாக ஜெபிக்கிறேன்றாங்க, ஏன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது? ஆண்டவர் சொன்னார், இவ வாயினாலே தான் இவளுக்கு சாபத்தை வருவித்து கொண்டாடினார். ஏன் ஆண்டவரேன்னு கேட்டா, அவன் எவ்வளோ பொருத்தனை பண்ணான்னு கேளுன்னு சொன்னார். கேட்டேன், பாட்டியம்மா நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணீங்களா? ஆமையா, நான் எப்போ ஜெபிச்சாலும் பொருத்தனை பண்ணி தான் ஜெபம் பண்ணுவேன். நாங்க பொருத்தனை நிறைவேற்றினீங்களா? பதிலே இல்லை. ஜெபம் பண்ணும் போதெல்லாம் பொருத்தனை ஜெபம், ஆனா பொருத்தனையை நிறைவேற்றுவதில்லை. அந்நாள் அப்படி இல்லை, பொருத்தனை பண்ணினாள், கரெக்டா நிறைவேற்றி விட்டாள். பாருங்க, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனம் பாருங்க. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. ஆண்டவருக்கு நான் இதை செய்வேன், இந்த சர்ச்சுக்கு இதை செய்வேன், இந்த ஊழியத்துக்கு இதை செய்வேன், மிஷனரிக்கு இதை செய்வேன், ஒரு ஆலயத்தை நான் கட்டுவேன், நான் இந்த காரியத்தை கர்த்தருக்காக செய்வேன். நீ பொருத்தனை பண்ணிட்டா தாமதிக்க கூடாது. ஆண்டவர் நிறைவேற்றின உடனே அந்த பொருத்தனையை ஒழுங்கா நிறைவேற்றணும். ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையை நம்பி ஒரு அற்புதம் செய்கிறார், நீங்க அதுல உண்மையா இருக்கணும், அந்த உடனே செலுத்தணும். நேர்ந்து கொண்டதை செய்யாமல் இருப்பதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். பொருத்தனை பண்ணி செலுத்தாட்டா அது சாபமாகிவிடும். அதனால பொருத்தனை பண்ணாமலே நீங்க ஜெபிக்கலாம். கட்டாயம் பொருத்தனை பண்ணி தான் ஜெபிக்கணும் அவசியம் கிடையாது. பொருத்தனை பண்ணியும் ஜெபிக்கலாம். ஆண்டவர் அதே நமக்கு வைத்திருக்கிறார். விசுவாசத்தோட பொருத்தனை பண்ணாமலும் ஜெபிக்கலாம். ஆனா ஒரு பொருத்தனை பண்ணா கட்டாயம் நிறைவேற்றிடணும். அதான் நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. உங்க வாய்னால சொல்றீங்க பாருங்க பொருத்தனை, நீங்க பாவம் செய்யறதுக்கு இடம் கொடாதிருங்க. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கரத்தின் கிரியைகளை அழித்து போடுவார். ஏன் நஷ்டம், ஏன் கடன் பிரச்சனை, ஏன் வறுமை, ஏன் காரியங்கள்ல செழிப்பை பார்க்க முடியல? நீங்க பொருத்தனை பண்ணி செலுத்தல. நீங்க பொருத்தனை பண்ணி அதை செலுத்தாததுனால உங்களுடைய வருமானம் பாதிக்கப்படுகிறது, கரத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, வியாதிகள், வேதனைகள், நஷ்டங்கள், இழப்புகள், ஆஸ்பத்திரி செலவுகள். நீங்க பொருத்தனை பண்ணினதை நிறைவேற்றவில்லை. கவனம். ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ண கரெக்டா நிறைவேற்றணும். நான் இந்த ஊழியத்துக்கு அதை செய்வேன்னா செய்யணும், அப்படி இல்லைன்னா அதை எழுதக்கூடாது, பொருத்தனை பண்ண கூடாது, தீர்மானம் பண்ண கூடாது. மிஷினரி நான் தாங்குவேன்னா அதுல உண்மையா செய்யணும், அப்படி இல்லைன்னா செய்யக்கூடாது. நீங்க அவசரப்பட்டு ஃபில்அப் பண்ணாதங்க, அவசரப்பட்டு நிரப்பாதங்க. ஜெபம் பண்ணி உங்களால முடிந்ததை செய்ய தீர்மானம் பண்ணுங்கள். சிலர் அவசரப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி நிரப்பி நிரப்பி கொடுப்பாங்க, ஒண்ணுக்கும் ஜெபமும் பண்ண மாட்டாங்க, காணிக்க அனுப்ப மாட்டாங்க. அதனால என்ன விளைவு? உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பாதிக்கப்பட இடம் கொடுக்கிறீங்க. உங்களுடைய கரத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. நீங்க பொருத்தனை பண்ணி செலுத்தாததுனால சாபம் உங்கள் மேல வந்திருக்கிறது. கவனம். சும்மா அவசரப்பட்டு எல்லாத்தையும் நிரப்பி கொடுக்காதங்க. ஒரு முறைக்கு 2 முறை ஜெபம் பண்ணுங்க. அதை கரெக்டா ஆண்டவர் வழி நடத்தினா செய்யுங்க. அதுல உண்மையா இருங்க, சின்சியரா இருங்க. இயேசுடிக்கிறார், ஊழியத்தின் மூலம் 250 மிஷனரி தாங்குகிறோம், பல காரியங்களை ஜெபம் பண்ணி தீர்மானிக்கிறோம். அதெல்லாம் ரெக்கார்டு வச்சு எவ்ரி மந்த் கரெக்டா அந்த பணம் அனுப்புறோமா செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், பணம் அனுப்பி இருக்கிறா எல்லாருக்கும். மிஷினரிகளுக்காக தர வேண்டிய மக்கள் கொடுக்கறதுக்கு முன்னால நம்ம பணம் போயிடணும். யார் தந்தாலும் தரட்டாலும் மிஷினரிகளுக்கு பணம் அனுப்பிடணும். இந்த ஆலயம் கட்ட பணம் அனுப்பிடணும். இந்த தேவையை நமக்கு வாக்கு கொடுத்துட்டோம், அதை நிறைவேற்றணும். அதுல கரெக்டா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிலர் இஷ்டத்துக்கு வாக்கு கொடுக்கிறது, பொருத்தனை பண்றது, அதை நிறைவேற்றுவதில்லை. அது ஒரு சாபமாய் மாறிவிடுகிறது. நிறைய கிறிஸ்தவர்கள் அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க மறந்திருப்பீங்க, ஆனா கர்த்தர் அதை ஞாபகத்தில் வச்சிருப்பார். நீ வாக்கு கொடுத்தியே, நீ எனக்கு சொன்னியே, அப்ப அது ஏமாத்து தானே, என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா? நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்?
அந்த தவறு இந்த ஆண்டவர்ட்ட இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் பொருத்தனை பண்ணி செலுத்தாத பாவத்தை மன்னியும், நான் பொருத்தனை பண்ணி செய்யாத பாவத்தை எனக்கு மன்னியும், நான் பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றாமல் போய்விட்டேன், என்னை மன்னியும், நான் அவசரப்பட்டு எல்லாத்துக்கும் வாக்கு கொடுத்து விடுகிறேன், அதை நிறைவேற்றாமல் போய்விடுகிறேன், என்னை மன்னியும். அது ஒரு பாவம். மனம் திரும்புங்க, ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். பொருத்தனை பண்ண கரெக்டா நிறைவேற்றிடணும். யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்றார் பாருங்களேன். யாக்கோபுடைய பொருத்தனை ஆதியாகமம் 28 22 வசனம் பாருங்க. ஆதியாகமம் 28 22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்றார். தேவரீர் எனக்கு கொடுக்கும் எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் செலுத்துவேன், தசம பாகம் கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டார். தசம பாகம் அப்புறம் கர்த்தருடைய கட்டளையாய் மாறிவிட்டது. நியாயபரமான காலம் வரும்போது தொடர்ந்து ஆண்டவர் கட்டளையா கொடுத்தார். 10 கர்த்தருக்குரியது, தசம பாகம் கர்த்தருக்குரியது. ஒரு தீர்மானம். யாக்கோபு தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணினார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவர் ஒரு கோலோட போகிறார். திரும்பி வரும்போது பிள்ளைகள், சொத்துக்கள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கோடிக்கணக்கான மதிப்பான சொத்துகளோடு திரும்பி வருகிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அந்த பொருத்தனையில உண்மையாய் இருந்ததுனால, தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுத்ததுனால. தசம பாகம் கர்த்தருக்குரியது. சிலர் இருக்கிறாங்க, வயல் நிலத்துல விளையுது, தேங்காய் வெட்டுறீங்க, தென்னந்தோட்டத்துல தேங்காய் பறிக்கிறீங்க. 1000 தேங்காய் பறிச்சா கூட 2 தேங்காய் சர்ச்சு கொண்டு வருவாங்க, பிள்ளைகள் கொண்டு வரும். கர்த்தருக்கு முதல் பலனை கொடுக்க கொண்டு வந்தோம், சர்ச்சில் கொண்டு வந்து வைப்பாங்க. 2 தேங்காய் அல்லது 5 தேங்காய் வைக்கிறத பெருமையாக கொண்டு வந்து வைப்பாங்க. கத்து நாங்கள் தோட்டத்தில் இன்னைக்கு தேங்காய் வெட்டினோம், முதல் பலன் கர்த்தருக்கு. அங்கே 1000 தேங்காய் வெட்டியிருப்பாங்க. 1000 தேங்காய்னா தசம பாகம் எத்தனை? 100 தேங்காய் வரணும் கர்த்தருக்கு. ஆனால் அங்கே கொண்டு வர்றது 2. அதை பெருமையாக கொண்டு வந்து வைப்பாங்க, நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு. 100 தேங்காய் கொடுக்க வேண்டிய இடத்துல 2 தேங்காய் கொடுத்தா மீதி 98 தேங்காயை திருடி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யாருக்கிட்ட? திருட. ஆண்டவர் சொன்னே, திருடன் நான் இப்படி ஒன்று ஆசீர்வதிக்கிறது. நம்ம தெரியாம இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது தசம பாகம் கர்த்தருக்குரியது. 100 மூட்டை நெல் அறுவடை செய்தீங்கன்னா அந்த 100 மூட்டையில கர்த்தருக்குரியது எவ்வளவு? 10 மூட்டை கர்த்தருக்குரியது. இவங்க 1 மூட்டை கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம பெருமையா சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தர்களை ஆசீர்வதித்தார், 1 மூட்டை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. மீதி 9 மூட்டை திருடி இருக்கிற. கர்த்தர் சொல்லுவார், நீ திருடன், கள்ளன், நீ திருடனா இருந்துகிட்டு என்கிட்ட வந்து நடிக்கிறியா? இதான் ஆசீர்வாதம் இல்லை நிறைய பேருக்கு. தசம பாகம் கர்த்தருக்குரியது. அது வயல் நிலத்தில் இந்த நெல்லா இருக்கலாம், தென்னந்தோட்டத்தில் இந்த தேங்காவா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பழத்தோட்டத்தில் இந்த பழங்களாக இருக்கலாம், நீங்க வாங்குற சம்பளமா இருக்கலாம், உங்களுடைய வியாபாரத்தில் உண்டாகிற வருமானமா இருக்கலாம். லாபத்தை கணக்கு பார்த்து அந்த லாபத்துல 10ல் 1 கர்த்தருக்குரியது. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குனீங்கன்னா கர்த்தருக்குரியது எவ்வளவு? 1000 ரூபா. ஆனா இவங்க 100 ரூபா காணிக்க வச்சுட்டு ரொம்ப பயபக்தியா வருவாங்க. 1000 ரூபா ஆண்டவர் பாப்பார், நீ என் பணத்தை திருடிட்டு சர்ச்சில் வந்து பயபக்தியா முழங்கால் போட்டு ஜெபம் பண்றியா? இதான் ஆசீர்வாதம் இல்லை நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல. உங்களுடைய பிசினஸ்ல கணக்கு போன லாபம் வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, மிஞ்சின லாபம் எவ்வளவு கணக்கு போட்டு லாபத்துல 10ல் 1 கர்த்தருக்கு. யாக்கோபு அவன் பொருத்தனை பண்ணி, நான் தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுப்பேன். தசம பாகம் கர்த்தருக்குரியது. வருமானத்துல செலவெல்லாம் கழிச்சிட்டு அந்த மிஞ்சின லாபத்துல தசம பாகம் கர்த்தருக்குரியது. அப்படி கொடுக்காட்டா அது திருடு, அது கர்த்தரை ஏமாத்துறதுன்னு அர்த்தம், கர்த்தர்கிட்ட திருடுறதுன்னு அர்த்தம். மல்கியா 3 அதிகாரத்தில் சொல்றார், நீங்க எல்லாம் என்ன வஞ்சிக்கிறீங்க. எதனால வஞ்சிக்கிறோம்னா தசம பாகத்துல காணிக்கையிலையும். அதனால கவனமா இருக்கணும். நம்ம பொருத்தனை பண்ணா கரெக்டா செலுத்தணும். தசம பாகம்னா 10ல் 1 தசம பாகம் கரெக்டா கர்த்தருக்கு செலுத்தணும். லட்ச லட்சமா வருமானம் வரும். 1000 ரூபாய் காணி கொடுத்துட்டு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க, நானும் ஒரு மிஷினரி தாங்குறேன். ஒழுங்கா நீங்க தசம பாகம் கொடுத்தா உங்க மூலமா 10 மிஷினரி அனுப்பலாம். ஆனா ஒரு மிஷினரி அனுப்பிட்டு நாங்களும் மிஷினரி தாங்குறோம்னு சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஏன் நமக்கு இது நடக்குது? ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லை? ஏன் விடுதலை இல்லை? யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், பொருத்தனை கரெக்டா இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும். வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்துக் கொள்ளணும். தசம பாகம் கர்த்தருக்குரியது என்பதுல கவனமா இருக்கணும். உங்களுடைய வருமானத்துல கணக்கு போட்டு கர்த்தருக்கு கொடுத்துடணும். தசம பாகம் கர்த்தருக்குரியதுன்னு சொல்லி அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு நீ பொருத்தனைகளை செலுத்தி
ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன், நான் பொருத்தனைகளை கரெக்டாக நான் செலுத்துகிறேன், இந்த ஆபத்து நேரத்தில் கூப்பிடுகிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும். இன்றைக்கு நீங்க கூப்பிடும் போது அற்புதம் நடக்க போகிறது. இப்பொழுது அற்புதம் நடக்க போகிறது. இந்த வசனத்திற்கு அர்ப்பணித்து நீங்கள் கூப்பிடும் போது அற்புதம் நடக்க போகிறது. விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்.